என்னன்னா சில பேர்லாம் வந்து இப்போ ரேப்னா அதில் ஓவராக இன்டெலெக்சுவல் லிரிக்ஸ்லாம் போட்டு அவங்களோட இன்டெலெக்சுவல் சக்தியெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு அது வரவே வராது. ஏன்னா நான் இன்டெலெக்சுவலே கிடையாது. எனக்கு ஸ்கூல் தான் ஹார்டிகல்ச்சர். என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் கொடுத்து உன் கதையை லைஃப் கதையை ஃபுல்லாக எழுது அப்படின்ட்டாரு. உட்காந்து ஒன்று எழுதிருக்கிறேன். அது இது இது அது இதுன்ட்டு நான் வந்து ஆக்சுவலி 6th 7th 8th படிக்கும்போது உங்கள் சேனல் பார்த்துட்டு இருப்பேன். உங்களை மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி நான் மதன் கௌரி சொன்ன மாதிரி இருக்கு. இல்லையா, நிஜமாக சொல்கிறேன். நைஸ். இங்கே கட் பண்ணிட்டோம். இல்லை ஃபுல் சாங் ரிலீஸ் காப்பிரைட் இஷ்யூ வராதுல்ல கெளுத்து. இல்லையா கன்ஃபார்ம். உங்கள் மேலே நான் அதை போட மாட்டேன். போடாதீங்க. என் மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் யாருன்னா என்கிட்ட ஃபேன்லாம் பேசுனாங்கன்னா அப்படியே அவங்க கூட போய் டீக்கெலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுலாம் வருவேன். நான் ஒரு வாட்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடையில் அபாங்ராஜ்னு ஒரு கடை ஒன்று இருக்கும், நாசிக் வரும். இவனுக்குலாம் அது பிடிக்காது, அது நல்ல கடை. இவனுக்குலாம் இதை சாப்பிட மாட்டானுங்க. அங்கே போயிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு அவர் கூட சில் பண்ணிட்டு அவர் கூட போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அது ஜாலியாக இருக்கும். எனக்கு அப்படி இருக்கிறதா பிடிக்கும். போயிட்டு ஒரு செலிபிரிட்டி மெசேஜ்லாம் பண்ண அதெல்லாம் இவங்க நார்மலான பீப்புள் கிடையாது. சொந்த கதையை சொல்கிறதுடைய அந்த அதுவே தனி இல்லை. அந்த நம்ம கதையை வந்து ஒரு இசைன்ற ஒரு ஆர்ட் மூலமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு லெவல், ஜாலியாக இருக்கும். ஹவ் இட் ஸ்டார்டட்? வணக்கம். ஸோ என் பேர் கெளுத்தி. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். பாட்டு எழுதி பாட்டு பாடிட்டுருப்பேன், மியூசிக் வீடியோலாம் நடிக்கிறேன். ஸோ அதான் என் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை சின்ன வயசில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி அப்போ வந்து இங்கே டோல்கேட்னு ஒரு இடம் இருக்குது இங்கே காசிமேடு பக்கத்தில். ஸோ அங்கே என்னை வந்து ஒரு பாட்டு கிளாஸ்க்கு அமுச்சு விட்டாங்க சின்ன வயசில். ஸோ அங்கே போய் பாட்டு கற்றுட்டு இருந்தேன். ஒரு 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 1.5 வருஷம் 2 வருஷம் கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடு மாறிட்டோம் ஒரு பிரச்சனையால். அங்கே வீடு மாறி அங்கே போனோன்னா அங்கே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 5 வருஷம் பாட்டு கிளாஸ் போனேன். அங்கே சில ரிதம் அது நார்மலாகவே சப்கான்ஷியஸாக இதுவாகிடும்ல, பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. பட் சரிகம் அதெல்லாம் கற்றுக்கல. நான் கர்நாடிக் கிளாஸ் தான், ஃபுல்லாக கற்றுக்கல. பட் அது அப்படியே ஒரு மாதிரி சப்கான்ஷியஸ் பாட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் சிங்கர் போனேன். அது இங்கே அதை பேசலாம்ல, இங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ சூப்பர் சிங்கர் போனேன். ஆல் த பெஸ்ட்னு சொல்லி எங்களுக்கு லாலிபாப் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, லாலிபாப் கொடுத்தாங்க. ஜெயிச்சிருந்தா மஞ்சு அந்த மாதிரி பெரிய மிஸ் ஆயிடுச்சு மஞ்சு. ஆமாம், அது ஓகே தான். இப்போ பெரிய மஞ்சு மேக்ஸ் கிடச்சிருச்சு. ஆமாம், இப்போ மிஸ் ஆனதுக்கு ஆக்சுவலி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதான் அதுக்கப்புறம் அது ஒன்று போச்சு, அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு 5th 6th ஒரு அந்த டைம் 6th 7thலாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுனில் வந்து பாட்டு எழுத ஆரம்பித்தேன் சும்மா அப்படியே. நான் 8th படிக்கும்போது எங்கள் அம்மாவோட சேர்ந்து இந்த விவசாயத்தை பற்றி ஒரு பாட்டு பாடி ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். வாவ். அது ஆமாம், அது ஞாபகம் இல்லை. அது ஆனால் ரிலீஸ் ஆகலை. இல்லை, அந்த பாட்டே இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அது சும்மா நாங்களும் எங்கள் அம்மாவும் இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் போட்டு சாங் அபவுட் விவசாயம் அப்படிலாம் போட்டு அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து அது ஒரு ப்ராசஸ். அதான் என் ஃபஸ்ட்டு பாட்டு. ஸோ அதுக்கப்புறமா 9th 10th எனக்கு கொரோனா போட்டாங்க. 10th நான் படிக்கவே இல்லை. 9th பாதியில் வந்து கரெக்டாக கிளாஸில் இருக்கும்போது கொரோனா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஸ்கூல் 9th 10th ஸ்கூல் கிடையாது. 11th 12th வேறு ஸ்கூல் படித்தேன். 9th 10th படிக்கும்போது ஸ்கூல் படித்தேன். அப்போ வந்து கோபால்னு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ கான்ட்ரவர்ஷியல் சாங் இல்லை, கான்ட்ரவர்ஷியல் அந்த டைமில் இருந்த மென்டலில் பண்ணிட்டேன். ஸோ 9th 10th போயிடுச்சு. அதுக்கப்புறம் 11th 12th இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 10th படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ டிஸ்கார்ட் சேனல் ஒன்று ஹார்டிகல்ச்சர் திறந்தாங்க. அந்த டைமில் ஹார்டிகல்ச்சர் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஜொர்த்தால அதெல்லாம் வானாம்பாலாம் விட்டுருந்தாங்க. ஸோ டிஸ்கார்ட்டில் போய்ட்டு உங்கள் பாட்டை போட சொன்னாங்க. நான் கோபால் போட்டேன். அவங்க லிங்க் அமுச்சு விட்டேன். அப்புறமா ஆஃப்ரோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அசல் நான் வந்து என் வீட்டு பக்கத்தில் நான் எண்ணூரில் தங்கியிருக்கேன். தாளங்குப்பா நாங்கள் ஒரு பீச் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் அங்கேயே மீட் பண்ணி என்னென்ன மேட்டர்லாம் பேசி அதுக்கப்புறம் நான் ஆஃப்ரோ போய் மீட் பண்ணி ஆஃப்ரோட ஸ்கூலிங்கில் இருந்து சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டு வேறு லெவல். நாங்கள் வந்து பப்ஜி விளாடும்போது டிஸ்கார்டில் கனெக்ட் ஆகிட்டு அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. டிஸ்கார்டுன்னு உடனே பரவாயில்ல, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டைம். வேறு லெவல் ஐயா. அப்புறம் ஆஃப்ரோ கால்டியூ அதுலேருந்து கூப்பிட்டாரு. அப்புறம் ஆஃப்ரோ வந்து உங்களை செதுக்கிட்டாரு. ஆமாம், உட்காந்து அவர் தான் ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்த. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அப்பா மாரி உட்காந்து எல்லா மேட்டரையும் சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அதை வெளியே எடுத்துகிட்டு வர்றது நம்ம கதை தான். அதை வெளியே எடுத்துகிட்டு வர்றது ஒரு வேறு மாதிரி ஒரு காட் மோட் திங்கு. அது வந்து அது எப்படி அவர் பண்ணுறாருலாம் எனக்கு தெரில. என்கிட்ட உட்காந்து அவர் உட்காந்து மியூசிக்லாம் என்கிட்ட பேசவே மாட்டார். அவர் என்கிட்ட உட்காந்து நார்மலாக பேசுவார்.
தெரபிஸ்ட் செக்ஷன் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுவோம். பேசி அன்றைக்கி ஒரு 3 ஐடியா கிடைக்கும். அந்த 3 ஐடியாவை வச்சு ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சோன்னா இன்னொரு 3 ஐடியா தருவார். இது ஒரு 6 7 10 ஐடியா சேர்ந்துச்சுன்னா ஒரு பாட்டு வேறு லெவல். ஆனால் ஆஃப்ரோ கூட உட்காந்த செஷன் சொன்னீங்க, அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் அது சிமிலராக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களாவே நிறையா இருக்கும், பட் அதை அன்லாக் பண்ணி டேப் பண்ண மாதிரி ஒரு என்லைட்டன் ஃபீல் அது சில பேர் தான் பண்ண முடியும். இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுப்பாரு. வேறு லெவல் வேறு லெவல். ஸோ அது வந்து உங்கள் ஆர்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு ஆமாயா இதை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபேன்சி ஸ்டோர் பற்றி பேசலாம். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அப்படியே கேட்டுட்டு அழகாக காதில் வந்து ஒருத்தர் வந்து அழகாக கதை சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே அவர் கதை நம்மளுக்கு புரியுது, அடடே அப்படின்றது. இது வந்து எவ்வளோ ஆத்தென்டிக் இந்த 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 ரைட்டிங்காக இருக்கட்டும், இதை சொல்கிற விதம் இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சம் கூட இது ஹிட் ஆகணும்னு இதை செதுக்கின மாதிரி எனக்கு தெரில. ஹானஸ்ட்டாக நான் என்னுடைய ஃபீலிங்கை நான் ஷேர் பண்ணுறேன்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து பியூட்டிஃபுல்லாக ஆஃப்ரோ வந்து சுற்றி இருக்கிற ப்ரோக்ராமிங்கும் சரி, அது எல்லாமே அதை அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ இது அதை பற்றி சொல்லுங்கள். ஃபேன்சி ஸ்டோர் வந்து ஆக்சுவலி ஆமாம், ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டார்ட் ஆனது வந்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு பாட்டு பண்ணலான்னு இருந்தோம். ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான ஒரு பாட்டு ரெடி பண்ணலான்னு இருந்தோம். அதனால தான் ஃபஸ்ட்டு லைன் வந்து ஜிங்கிள் பெல்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா அதை வச்சு தான் ரைமிங் ஆரம்பிச்சு அதுதான் ஆரம்பித்தோம். ஜிங்கிள் பெல்ஸ் எங்கள் அம்மா சிங்கிள் லூமன் சிங்க பெண் பெத்தா சிங்க குட்டியா வேறு எதுவும் வர ஆரம்பிச்சுது. ஓகே, அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே இது அந்த பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டைம் ஆச்சு. அது பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் எங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு, சரி ஒரு கடவுள் பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்தது தான் வெற்றிவேல். அது படம் தான் அங்கே போயிட்டு திருப்பி ஃபேன்சி ஸ்டோர். வெற்றிவேல் ஃபேன்சி ஸ்டோர் தான் முதல்ல பண்ணியிருக்கணும். நடுவில் வெற்றிவேல் நல்ல ஐடியா ஓகே அப்படின்னு கிராக் ஆகி ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு நின்றுச்சு லிரிக்லேயே. அதுக்கப்புறம் இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்தால் வேற ஒரு ஒன்று ப்ராசஸ் ஆகி வேற ஒரு மென்டல் இதில் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்தேன். ரெண்டுமே வேறு வேர்ல்டு. மெட்ரிகுலேஷன் இது ஃபுல்லாக சிபிஎஸ்சி. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு, வேற யார். ஆனால் பயங்கர நாஸ்டாலஜிக்கில் இந்த ஃபேன்சி ஸ்டோரு அது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ எங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இது எனக்கு அதில் வந்து நான் கவனிக்கும் போது இந்த கிட்ஸோடைய அந்த ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த ஹாட் வீல்ஸ் காராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன பெண்ணாக கூட இருக்கட்டும், அதை வந்து அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி அதை கேட்குறது, அந்த இமோஷன் வந்து க்ரோன் அப் ஆன பிறகு நீங்கள் அதை ஒரு பாட்டில் கன்வே பண்ணது வந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் வெற்றிவேல் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை கேட்கும்போது. அது வந்து ஒரு சாமி பாட்டுன்னு ஜென்ரலாக சாமி பாடல்கள்னு தனியாக பிரித்து இண்டிக்கும் அதுக்கு பெருசாக ஒட்டாது, பட் அது வந்து ஒட்டி ஒரு மாதிரி இண்டியாக இருக்குது. எப்படி அது அந்த பேலன்ஸு? அது எனக்கு நான் எதுவுமே பண்ணலையா. அது நான் பாட்டு மட்டும் நான் கம்போஸ் பண்ணேன். எனக்கு உட்காந்து இந்த லிரிக்ஸ் மட்டும் உட்காந்து. ஆனால் என் ப்ராசஸ் எப்படின்னா ஃப்ளோ எதுனா ஒரு பாட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் இருக்கிற ஃப்ளோ எடுத்து நான் கொஞ்சம் மாற்றி பாட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டேன். அதில் இருக்க ஃபீலு அதில் இருக்க அந்த கார்ட்ஸு ப்ரோக்ரஷன் எல்லாமே வந்து ஆஃப்ரோவும் சந்தோஷ் நாராயண் சார் தான். அவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. ஆஃப்ரோனா இவங்க 2 பேரும் உட்காந்து அந்த லைக் எது கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு வெற்றிவேலுக்கு ஒரு 32 டிராஃப்ட் இருக்கு ஐயா. ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் 49 டிராஃப்ட்டை பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பாட்டு மாதிரி இருக்கும். ஹிப்பாப்பா இருக்கும். இந்த பாட்டு கொக்கரக்கோ சேவல் வந்து என்ன சொல்லி கூவுது வேல் 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 முருகா வேல் வேல், அதுலேருந்து ஆக்சுவலி அந்த அடியை கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டின் 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 அதில் அது வரும். ஸோ அதுலேருந்து எடுத்தோம். அதுலேருந்து ரீமிக்ஸ் பண்ணி அதில் கடைசியாக ஒன்று வரும்ல, அது கிடைக்கிறது வரைக்கும் அது கிடைச்சோம். அதில் அந்த ஃபீல் கிடைக்கல. 99% வந்துச்சு. அந்த 1% தேடிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் லேட் ஆகி கடைசியில் அது சந்தோஷ் நாராயண் சார்கிட்ட இருந்து அது சனா சார்கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ அதான் அது ஒரு ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்களா அந்த 2 பாட்டு கனெக்ஷன். ஒன்று ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சு அதை நிறுத்தி இப்போ ரீசெண்டாக கேட்கும்போது தெரிஞ்சோ இப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு அந்த 2 சாங் தான் லிரிக்கலி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இப்போ அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல நம்ம சின்ன வயசு பசங்களை பார்க்கறதா இருக்கட்டும், இன்னொன்னு இந்த சைடுல வந்து அந்த முருகன், ரெண்டுமே டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். பட் இதுல இருக்க அதே லிரிக்ஸ் ஃபீல் வந்து இதுலயும் இருந்தது. சிம்பிளா சொன்னா அந்த சுங்கசாவடி திறந்து நான் ஒண்ணு பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பேஸா பாட்டம்ல இருந்து ஈஸியா இருந்துச்சு. அதோட ப்ராசஸ் எப்படி? இப்போ நீங்க அந்த லிரிக்ஸ் எழுதுற ப்ராசஸ் அந்த மாதிரி
ஐயா எனக்கு எனக்கு தெரில, ஏன்னா நானே ஒரு கம்மியாக ஒரு 6 பாட்டு தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த அந்த 6 பாட்டுலேயும் ஒரு ஆர்டிஸ்டோடைய இது தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கே போகிறீங்கன்றது வந்து, அதாவது வந்தே பாரத் இங்கேருந்து கிளம்புனாலும் அது வந்தே பாரத் தானே, எவ்வளோ தூரம் போகுதுன்றதெல்லாம் இருக்கு, ஆனால் அது வந்தே பாரத்னு தெரியும். ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த வெயிட்டேஜ் தெரியுது. புரியுது. அதுக்கு வந்து பெரிய அப்ரிசியேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஆனால் ஃபுல்லாக மனசுலேருந்து எழுதினது தான்ல. ஆமாய்யா, நான் எனக்கு வந்து என்னென்னா சில பேர்லாம் வந்து இப்போ ரேப்னா அதில் ஓவராக இன்டெலெக்சுவல் லிரிக்ஸ்லாம் போட்டு அவங்களோட இன்டெலெக்சுவல் சக்தியெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு அது வரவே வராது, ஏன்னா நான் இன்டெலெக்சுவலே கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா நான் பாடுற விஷயம் மற்றவங்களுக்கு புரிஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் இப்போது சுங்காச்சாவடி திறந்ததும் பார்க்க வண்டியை எடுத்தேன், என் அப்பனன்ட்டுங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து இது எல்லாருக்கும் புரியும்ல, அது மாதிரி இருந்தாலே போதும்னு எனக்கு தோணுது. எனக்கு லைக் உட்காந்து அதோட இதில் மேட்ச் ஆகி அதோட ரெஃபரன்ஸ் அது எனக்கு வராது, எனக்கு வரவே வராது. அது எனக்கு இதுதான் வரும். ஆனால் இவர் இன்டெலெக்சுவல் இல்லையா, அந்த வார் சாங் நம்ம கேட்டுட்டு ஐயா அது தெரியலையா, அதுதான். ஆனால் ஒரு இன்டெலெக்சுவல் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்டெலெக்சுவலாக இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், பட் அதோட உள்ளர்த்தம் இருக்குல்ல உள்ள, அது வந்து நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து வரதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஈஸியா இப்படி சொல்றீங்க, பட் அதோட அர்த்தம் வந்து அந்த பெரிய ஒரு இதுதானே. புரியுது அது. ஆனா இதோட பியூட்டியே அதான் கெளுத்தி. உங்கள்கிட்ட நான் பார்க்குறதே என்னன்னா, நீங்கள் அதை ரொம்ப பிளான்லாம் பண்ணி நான் வந்து 4 பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றது பண்ணல, இல்லை எனக்குள்ளே இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் பண்ணுறேன்றதுல கிளியராக இருக்கிறது தான் புரியுற மாதிரி கதை. அவ்வளோதான். எனக்கு வந்து எல்லாருக்கும் புரியணும், அவள்தான்யா. எனக்கு அந்த ஒலலாய் பாட்டு கேட்ட பிறகு வந்து திஸ் பர்சன் நீட்ஸ் அ வார்ம் ஹக்குன்ற அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணி நான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எம்பத்தி எடுத்த உடனே ஒன்றும் இல்லடா செல்லம் அப்படின்னு அந்த ஃபீல் தான் உங்கள் பாட்டு கன்வே பண்ணிச்சு. ஸோ இட் இஸ் அது வந்து உள்ளேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கொட்டுறது தான் இல்லை, அந்த பாட்டு வந்து அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். கண்டிப்பாயா. அண்ட் யூ டோல் மீ அந்த பாட்டு எழுதும்போது கொஞ்சம் டிப்ரெஸ்டானது, அது வந்து அதான் நம்ம சொந்த கதையை சொல்லும் போது அந்த எமோஷன்லாம் நம்மளை அதிகமாக இட் வில் பி ஹை ஆன் அஸ். ஆக்சுவலி அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு ஒரு மாதிரி தெரில, நான் ஒரு ஆஃபாக தான் இருந்தேன். எனக்கு அது அந்த பாட்டு லைக், ஏன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு எனக்கு ரெஃபரன்ஸே இல்லையா. எனக்கு இது இருந்துச்சு, இறைவா எனக்கு ஒரு வாரம் தான். அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே இதுதான் அந்த மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சதே தவிர எனக்கு ரெஃபரன்ஸே இல்லை. சரி ஓகே, அது செகண்ட் ஹாஃப்ல. ஆமாம் என்ன பண்ண சொன்னார் ஆஃபர் வந்து, நான் எனக்கு ஸ்கூல் தான் ஹார்டிகல்ச்சர், என்ன பண்ணுவாங்க ஒரு பேப்பர் கொடுத்து உன் கதையை லைஃப் கதையை ஃபுல்லாக எழுது அப்படின்ட்டாரு. உட்காந்து ஒன்றா எழுதிருக்கிறேன், அது அது இதுன்ட்டு ஒரு 6 பேப்பர் 7 பேப்பர் ஆயிடுச்சு. அதை விட்டு போய் கொடுத்தா ஒரு 3 பேப்பரை கிழிச்சிட்டு இந்த 3 பேப்பரில் இருக்கிறது மட்டும் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அதுலேருந்து அண்டர்லைன் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்த மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு வாவ் இது ஒரு கதையாக மாற்றிட்டாரு. வாவ், இந்த ப்ராசஸ் செம்மையாக இருக்கு. ஆனால் அது இஸ் அ ஜீனியஸ் அண்ட் ஆஃபர். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பர்சனுக்குள்ளேருந்து டேப் பண்ணி எடுத்து இல்லை அதை வெளில கொண்டு வர ரொம்ப சென்சிட்டிவ். இது இப்போ இது வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணி அவங்க தப்பாலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது, ஏன்னா இது ஸோ பர்சனல். இந்த விஷயத்த வெளியே பேசுறதுக்கே சில பேர் தயங்குவாங்க. எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, என் மேலே மற்றவங்க யாரும் சிம்பத்தி ஆயிடுவாங்களோ அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படி எனக்கு அது தெரில அது ஏன்ட்டு. ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வெளியில் சொல்லிட்டு ஃப்ரீயான மாதிரியும் ஒரு அது இருந்துச்சு இல்லை, அது இருந்துச்சு ரொம்ப ஹெவியாக உள்ளே இருக்கு. நான் சொல்லிட்டேன் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்ற ஒரு அந்த ஃபீலிங்கும் ஆஃபரும் இதே தான் சொன்னார். உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்த நீ வெளியே சொல்லிட்ட ஓகே தான், அவ்வளோதான். அப்புறம் அந்த பாரம் வந்து குறைஞ்சிரும், கம்மியாயிடும், முன்னாடியோட கொஞ்சம் குறையும். உலகத்துக்கே தெரியும் அது என்ன. ஸோ அதான்யா, அது ஆர்டிஸ்ட் பர்சனாகவும் சரி. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை நம்மள எல்லாருமே வந்து இதே கண்ணோட பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. பட் அதான் நடந்துருச்சு. கிரேட்ஃபுல் ஃபார் வாட் வி ஆர். நல்லதே நடந்துச்சு, நல்லதே நடக்கும். நான் வந்து ஆக்சுவலி 6th 7th 8th படிக்கும்போது உங்கள் சேனல் பார்த்துட்டு இருப்பேன். உங்களை மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி நான் மதன் கௌரி சொன்ன மாதிரி இருக்கு. இல்லையா, நிஜமாக சொல்கிறேன். பின்னாடி அதெல்லாம் பண்ணி ஆக்சுவலி என் வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சுருந்தேன் நான் முதல்ல. அப்போ என் பேர் வந்து கெளுத்தி கிடையாது, இன்னொரு பேர் விக்கி விசார்டுன்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆமாம். ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஆக்சுவலி. ஆமாம் ப்ரோ, ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுயா. அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல, ஏன்னா ஜென்ரேஷன் கேப் வந்துருச்சு. பட்
எல்லாருமே ஒன்றா கொலாபரேட் பண்ணி பண்ணுறது பியூட்டிஃபுல்லான திங். அதான் அந்த டைமில் நீங்கள் வந்து கவர் சாங்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ் யா, அதுக்கு நான் ஃபேன்ஸ் ஆக்சுவலி அதை நான் பார்த்து நான் ட்ரை பண்ணிருந்தேன். நான் அந்த வீடியோ கச்சா ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை இங்கே இந்த செக்ஷனில் அப்படியே அதை ப்ளே பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும். யா, நான் அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இருக்குது இன்னும் அது அந்த அக்கௌண்ட்டில் போய் நான் தேடி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். யா, வேற லெவல் வேற லெவல். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வர ட்ராக்ஸை பற்றி பேசுவேன். ஏன்னா இப்போ கூட ஒரு ஸ்னிப்பெட் காமிச்சிட்டு இருந்தீங்கல்ல, ஐ திங்க் ஆடியன்ஸு கூட ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம். எடுத்து அப்படியே ஒரு சாம்பிளை விடுங்க. எல்லாமே நல்லா நடக்கட்டும், எல்லாரும் ஒன்னா பழகட்டும், லைஃப்ல சோகம் வரும் கோபம் வரும், அதுக்கு ஃப்ரீயா துரோகம் வரும், எது வந்தாலும் நல்லதே நடக்கட்டும், இனிமே எல்லாம் இருட்டுல மின்னுக்கிற ரேடியம் சிக்கிற பிச்சு சீலிங் மேல ஒட்டுவேன், கிறிஸ்மஸ் முடிஞ்சாலும் சீரியல் லைட்ட போட்டு பாக்கணில கட்டுவேன், எந்திர போட்டோ போட்ட காத்தாடி செஞ்சு வானத்துல ஒட்டுவேன். நைஸ், இங்கே கட் பண்ணுவோம். இல்லை ஃபுல் சாங் ரிலீஸ் காப்பிரைட் இஷ்யூ வராதுல்ல கெளுத்தி? இல்லை கன்ஃபார்ம். உங்கள் மேலே நான் அதை போட மாட்டேன், போடாதீங்க. என் மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க ஏதாச்சும். யா, இல்லையா. இன்னொரு விஷயம் கவனித்தேன், உங்களோட சாங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரேப்பை ரொம்ப மெலடிக்காக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல். அது வந்து ஒரு கான்ஷியஸ் சாய்ஸா? அது ஐயா, இது ஸ்டார்டிங்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டார்டிங் 2-3 பாட்டு வரைக்கும் எல்லாரும் அசல் கொலார், செகண்ட் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா, ஒரு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, அசல் கொலார் மாதிரி பண்ணுறேன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஓரளவுக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அவர்கிட்டே போய் சொல்லிட்டேன், என்னண்ணா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகே, இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணோன்றது யோசித்தேன். ஆனால் உண்மையான என்னென்னா, அதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். அதுக்கு காரணம் ஆஃப்ரோ. எனக்கு ஒலலை மாதிரி ஒரு பாட்டு நான் பண்ணோன்னு யோசிச்சே பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் அந்த கேங்ஸ்டர் மோட் அப்பெல்லாம் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அது ஃபேக்கு தான், வானபி தான், எல்லாமே வானபி தான். பட் இது ஒரு மாதிரி இன்னும் பர்சனலாக இருந்துச்சு. ஓ, அப்போ நம்ம இதுதான் பண்ணுமான்னு அந்த இடத்துல தான் எனக்கு கிராக்கே ஆச்சு. ஒலலையிலேருந்து அது கிராக்கே ஆச்சு. அதுக்கு முன்னாடி 4 பெஸ்டி மிஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் தெரியலையா எனக்கு. அது நானே கிடையாது. அது சும்மா ஒரு இதுக்காக பாட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஓகே, அது ஒரு 2 பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா இது நடக்கும்போது தான் ஓகே, இது வேற கதை. அந்த தான் எனக்கு ஒரு மாதிரி ஓப்பனே ஆச்சு சில விஷயம்லாம். இது எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட ஃபுல்லாக பிளேலிஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆனால் ஃபஸ்ட்டு நான் கேட்டது ஃபேன்சி ஸ்டோர், ஒலலை இதெல்லாம். அதுக்கப்புறம் 4 பெஸ்டி கேட்டேன். அது கேட்கும்போது கெளுத்தி இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கெளுத்தி எனக்கு இப்போ எப்படி இன்னும் ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப ஹானஸ்டாக எனக்கு நடந்த கதை இல்லை வந்து நான் நம்புகிற விஷயங்கள் அப்படின்றத பேசுகிற மாதிரி இன்னைக்கு அலைன் ஆயிருக்கு. பட் மேபி அப்போ யூ க்ரோ இல்லை, பாட்டு பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு பாட்டு பண்ணுறோம், பொறுமையாக பண்ணுறோம், பிடிச்ச மாதிரி பண்ணுறோம், நம்ம சொல்கிற கதை. கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, அப்போது இன்னும் எதுவுமே தெரியாது. இப்போச்சு எத்தனை பாடுறது கொஞ்சமாச்சு கற்றுக்குன்னு எப்படியே இருக்கேன். பட் முன்னாடி வந்து எப்படின்னா இதெல்லாம் அது பேர்னா ஒரு பாட்டெலாம் விட்டாங்க கோபால்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பிடி சாருக்கு டிஸ்ஸு. அப்படிலாம் பண்ணலாமா? ஆனால் அவர் பண்ணதோ தப்பு தான். பட் ஸ்டில் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. நான் கேட்கல அந்த பாட்டு, தெரியல, கான்டெக்ஸ்ட் புரியல. ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் நான் தனியாக. இப்போ இல்லை நான் எங்கேயும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு அந்த டைமில் இருந்த மைண்ட் செட்டில் பண்ணது. அதுக்கு நான் சாரியும் கேட்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்போது பண்ணது. ஸோ இப்போ பண்ணுற விஷயம் ஸ்கூல் படிக்கும்போது பண்ண விஷயம் பாட்டு. எங்கள் வீட்டு பெட்ரூம்லேயே ரெக்கார்ட் பண்ணி பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டு ரிவர்ப் வரக்கூடாதுன்ட்டு, ரெக்கோலாம் வரக்கூடாது. பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கும் போதே ரிவர்ப்லாம் தெரியுது. ஆமாம், அப்போ எஃப்எல் ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்தேன் நான். எஃப்எல் ஸ்டுடியோவில் போட்டு உட்காந்துட்டு பீட் அப்படியே எடுத்து செட் பண்ணி. ஸோ ப்ரோக்ராம் ஆல்சோ நாட் ப்ரோக்ராம், லைக் கொஞ்சம் பேசிக்ஸ் யூஸ் பண்ண தெரியும், டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியும். இன்னும் ஃபுல்லாக கெளுத்தி ப்ரோக்ராம் பண்ண ட்ராக் ஏதாவது இருக்கா? இருக்கு ஆனால் நான் காட்ட விரும்பல அப்படின்ற இருக்கு. பட் ஆஃப்ரோட ஸ்கூலில் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சா? ஆமாம், அது ஆக்சுவலி எஸ். அவ்வளோதான். இது 9th படிக்கும்போது.
பரவாயில்லையே 9th யா இல்லை இப்படி தான் வந்து கற்றுக்க முடியும். ம் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நேற்று பண்ணது நாளைக்கு பெட்டர், நாளைக்கு பெட்டர் ஆகிட்டே இருக்கும்ல. ஆமாம். பட் 9th வந்து இது சும்மா இந்த எஃப்எல் அம்மா லேப்டாப்பில் பண்ணதையா இது. வாவ். அப்படியே பண்ணி ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோன் அந்த பழைய லெனோவா ஃபோன் இருக்கும், ம் அதில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபோனில் அப்படியே அமுச்சு வாட்ஸ்அப்பில் அமுச்சு அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே எடுத்து போடுறது. அதுலேயே பாதி கம்ப்ரெஷன் ஆகிடும். ஆமாம், கம்ப்ரெஷன் ஆகிடும் அதில். ஆமாம். இந்த ஃபோன் ரெக்கார்ட்னு ஞாபகம் வருது. அந்தாக்ஷரி மேஷப்னு லாக்டவுன் டைம் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கேன். அதுவும் வந்து ஃபுல்லாக ஃபோன் ரெக்கார்டிங் தான். அப்படியா? எஸ். அதில் இருந்த சேலஞ்சே என்னென்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது எப்படி ஸ்டூடியோ குவாலிட்டிக்கு மேட்ச் பண்ண முடியுன்ற. ஸோ இப்போ ஒருத்தர் அதில் மொத்தமாக 6 பேரில். ஆமாம் ஆமாம். ஸோ எல்லா வாய்ஸுமே ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து லாக்டவுன் டைமில் நான் யோசிச்சேன் ஆக்சுவலி எப்படி எல்லாரோட வாய்ஸும் ஒரே இதில் வருது, ஏதோ எல்லாரும் மைக் வீட்டில் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சா எல்லாம் ஃபோனில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபோனு தான். அதில் சில பேர் அந்த இயர்ஃபோனில் வர சின்ன மைக்காக இருக்கும்ல அதாக இருக்கும். ஆமாம். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணுறது அது வந்து அந்த டைம் வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஆமாம். ஆக்சுவலி அந்த டைமில் நமக்கு இதான் வேலையே, வேறு வழியே கிடையாது. ஃபுல்லாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இது பண்ணேன், அதுக்கப்புறம் பப்ஜி விளையாடினேன். இது 2 தான் பண்ணேன். எனக்கு பப்ஜி விளையாடுற அளவுக்கு கொடுத்து வைக்கலையா, அந்த ஃபோனில் எதுவுமே பண்ண முடியாது, ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சிம் கார்டு கூட இல்லை அந்த டைமில் என்கிட்ட. நான் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி இது ஒய்ஃபை யாருக்குன்னா வாங்கி அப்படி யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கீங்களே. நல்லது ஐயா. அதுதான் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் மியூசிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுது. நமக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி பேசலாம். ஹியூமன்ஸ் எமோஷன். நீங்கள் என்ன மாதிரியான பாட்டை எந்த மாதிரி டைமில் கேட்பீங்க? லைக் பாட்டு வந்து ஆக்சுவலாக எல்லா இதுலேயும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கெல்லாம் போகிறேனோ என்ன பண்ணுறேனோ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எப்போதுமே பாட்டு இருக்கும். அண்டு நம்மளையும் அது ட்ரைவ் பண்ணோம் ஒரு விதத்தில். நம்ம மூடையும் அதை செட் பண்ணோம். நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அதையும் கேட்போம். பாட்டோட க்ரியேஷனில் அந்த ஹியூமன் இது இருக்குல்ல, இப்போ உங்களோட இது இருக்குது. இப்போது உங்கள் கதை தான் சொல்கிறீங்க, ஆனால் அதை வந்து போயிட்டு மைக்கு பிடிச்சி சொல்கிறது ஒரு வே, அதை ஆட்டம் மூலமாக சொல்கிறதுவே, அதை பாட்டு மூலமாக சொல்லும் போது ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லையா, அதுதான் பீக்குன்னு நினைக்கிறேன் ஹியூமன் எவல்யூஷன். பாட்டால் ட்ராமடைஸ்லாம் இருக்கீங்களா? பாட்டால் இருக்கேன். சில பாட்டெலாம் கேட்கவே முடியல. யூஎன் சாங்லாம் வந்து நம்மளை ஹாண்ட் பண்ணும்ல உள்ள ஒரு மாதிரி இப்போ ஒரு நாள் எல்லாம் ட்ராமடைஸ் இல்லை, ஒரு மாதிரி என்லைட்மெண்ட். அது அது கரெக்ட் ஆக்சுவலா. ஆமாம் ஆமாம், என்லைட்மெண்ட். அதை வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வளர இன்னும் பெட்டராக அந்த லிரிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் ஒரு பாயிண்டில் பா அப்படின்னு சின்ன வயசுல வந்து என்ன சார்ந்துல அந்த பாட்டு கேட்டுக்கிறேன். வயசு ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன பாட்டு உங்களுக்கு இப்போ? எனக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண சாங், do you have anything like that? இது வந்து என்னால் சில பாடல்கள்லாம் இப்போ கேட்க முடியாது. சில பாடல்கள்லாம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி அந்த டைம்ஸை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அது ஹாண்ட் பண்ண. இந்த பாட்டு இருக்கு ஐயா, உயிரே உயிரே என்னை, அது கேட்க முடியாதனால. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு. தம்பி நிறைய அடிகள் வாங்கியிருப்பார் போல தெரிகிறது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு எனக்கு வந்து அந்த பாட்டு ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் தான். பட் அந்த பாட்டு எனக்கு ஒரு மாதிரி இப்போது 3வது பாட்டு ஒன்று சொல்கிறேன். அந்த பாட்டு எனக்கு கேட்டாலே நான் ஸ்கிப் பண்ணுறேன். அந்த பாட்டை என்னால் கேட்க முடியாது. எந்த கண்மொழி கண்ட போல் ஐயோ நெஞ்சிலோ ராத்திரி. இந்த பாட்டில் என்ன ட்ராமா? ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஏதோ ஒரு பாட்டு வேற என்கிட்ட காமிச்சாரு, அதில் கேரளா பற்றிலாம் இருந்துச்சு. அந்த பாட்டு அடுத்து போகலாம். இல்லை நான் ட்ராமாக்குள்ளே போயிடு வேணாம். சரி, இப்போ ட்ராமா பற்றி சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் நான் என்னோட சைல்ட்ஹுட் கனெக்ட் பண்ணிப்பேன் சம்திங். அந்த மாதிரி வா வா நிலவ பிடிச்சி தரவா வெள்ளி பொம்மையாக்கி இன்ஸ்டன்ட்டா வந்துருச்சு. ஓ விடியும் போதுதான் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆசையா. ஒரு 10 ஹவுசிங் போர்டு சேர்ந்த மொட்டை மாடியில் இருக்கணும். அந்த கில்லி படத்தில் வர ஹவுசிங் மொட்டை மாடியிலலாம் இருக்கணும்னு ஆசை. அந்த பாட்டே அப்படி தான் இருக்கும். ஓ நிலவை பார்த்து மிரளாதே, இரவை பார்த்து மிரளாதே, இதயம் கோர்த்து துவளாதே, இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே, கனவில் நீயும் வாழாதே, கரையும் போது கலங்காதே,
கனவிலில் பூக்கும் பூக்களை எல்லாம் கையில் பிடித்திட முடியாதே. சரியான பாட்டு. யார் லிரிக்ஸ்? நாமுத்துக்குமார். அதான் இல்ல ச்சே. நான் லிரிக்ஸ் யாரு டைரக்ஷன் யாருலாம் தெரியாது, சும்மா அப்படியே கேட்பேன். இந்த 7th Rainbow காலனில அந்த பாட்டு வரும், அந்த பாட்டு அது வந்து எங்க அம்மா இங்கதானே இருந்தேன், எனக்கு இன்னும் நல்ல இந்த இடம் அப்படின்றாலும் ஊருக்கு நம்ம இதுக்கெல்லாம் போன வெக்கேஷன் அப்ப வந்து எங்க அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க, சன் மியூசிக்ல நீ கேக்குற அந்த பாட்டு ஓடுச்சு, தாடிக்கார பாட்டு ஓடுச்சு அப்படின்வாங்க. அப்போ யாரு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா பாட்டு கேட்க கேட்க ஒரு கட்டத்துல எடுத்து பார்த்தா நான் மோஸ்ட்லி நாமுத்துக்குமார் பாட்டு மட்டும் தான் கேட்டுப்பேன். அந்த லிரிக்ஸ் கனெக்டிவிட்டி அவரு சொல்லுவாரு. நான் ஒரு லிரிக்ஸ்ல வந்து ஒரு இடத்துல கல்லறையில் பூக்கும் பூக்கள் அப்படின்னு எழுதியிருப்பேன், அதை வந்து டீக்ரேட் பண்ணியிருப்பேன். இன்னொரு இடத்துல கல்லறையில் பூக்கும் பூக்கள் வந்து கூந்தலை போய் சேராதோ அப்படின்னு ஒரு இது எழுதியிருப்பேன். அது ரெண்டு அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டு வருது. ஆமா, உண்மையான டாக்டர் டிரைவும் எமினமோ இங்க வந்து யுவன் சாரும் நாமுத்துக்குமார் ஐயாவும் தான். நாமுத்துக்குமார் ஐயாவோட புக்கெல்லாம் படித்தேன் ஐயா. அவரு இந்த அந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்க, இது பறவையே, அந்த பாட்டை கேட்டாலே ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் தெரியுமா? அந்த பாட்டில் ஒரு மாதிரி வெயிலாக இருக்கும் அந்த பாட்டு, ஒரு மாதிரி வெப்பம் ட்ரையாக ஒரு பாலைவனம் ஃபீல் ஆகுது அந்த பாட்டில். ஆனால் அது ஹெவியான சாங். ஒரு ராஜஸ்தான், ஒரு டெசர்ட் அப்படி தான் இருக்கும் அந்த பாட்டு. ஒரு வேலூர், வெயிலூர், எம்டி பட் சன்னி, ரொம்ப வெயில், கடுமையான வெயில். அது ப்ரொடக்ஷன்ல மியூசிக் ப்ரோக்ராமிங்ல அதை அச்சீவ் பண்றதுப்பா என்ன ஒரு அந்த டோன்ஸே வந்து ரொம்ப மாடர்னாவும் இருக்குது. அது அந்த பாட்டு வந்து ஒரு பழைய பாட்டு மாதிரி இப்போ வரைக்குமே அது இன்னைக்கு பண்ற ப்ரொடக்ஷன் மாதிரி தானே இருக்கு. ஆமா, இளையராஜா ஐயா வாய்ஸ் அது ஒரு மாதிரி. ஆமா, ஒரு மாதிரி ஒரு ஹாண்டிங்கா ஒரு இன்னொரு பாட்டு கூட அந்த சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற பாட்டு தான் நானும் சொல்ல வர, சொல்லுங்க. அதுவான்னு தெரியல, சின்ன சிறுசுங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதோட ப்ரோக்ராமிங் இது ஸ்டைல்ல இருக்கும். ஆமா, சின்ன சிறுசுங்க மனசுக்குள் சிலு சிலுன்னு அந்த டைம்ஸுக்கு அது வந்து அதான் யுவன் சார் பாட்டு எல்லாமே ஒரு டைம் கன்சிஸ்ட் பண்ணுது. லைக் அந்த பாட்டுலாம் பாருங்க, ஒரு எல்லோ கலர் மஞ்சா லைட் எரியிற சென்னைய குறிக்குது. அந்த டைம்ஸ் ஆக்சுவலி செம்மையா இருக்கும் யா. நான் அந்த டைம்லாம் அந்த சின்ன பையன்ல செம்மையா அது மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் ஏதோ யுவன் கண்ணின்னு ஒரு ட்ராக் எதையோ ஐ கேம் அக்ராஸ், அந்த அளவுக்கு யுவன் கண்ணி. ஆமா, நான்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி சாரை வந்து மலேசியாவில் மீட் பண்ணுறேன். அந்த ஹிப்ஹாப் தமிழ் கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு பயத்துலேயே இருக்கிறேன், ஐயோ ஒரு பேனிக்லேயே இருக்கிறேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஓகே ஓகே, அப்புறம் அவரே வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரா. எனக்கு அவர்கிட்ட வாய்ப்பே இல்லை. ஆமாம், பேசவே முடியாது. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகிறது உங்ககிட்ட யாராவது அந்த மாதிரி நடந்திருக்கா? இது நான் நம்மக்கிட்டலாம் நடக்கிறதா விடவும் மாட்டோம் யா. நம்மளாம் ஜாலியாக, நான் யாருன்னா என்கிட்ட ஃபேன்லாம் பேசினாங்கன்னா அப்படியே அவங்க கூடயே போய் டீலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுலாம் வருவேன். நான் ஒரு வாட்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடையில் அபாங்ராஜ்னு ஒரு கடை ஒன்று இருக்கும், நாசிக் வரீங்க. இவனுக்குலாம் அது பிடிக்காது, அது நல்ல கடை. இவனுக்குலாம் இதை சாப்பிட மாட்டானுங்க. அங்கே போயிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு அவர் கூட சில் பண்ணிட்டு அவரு கூடயே போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அது ஜாலியாக இருக்கும். எனக்கு அப்படி இருக்கிறதா பிடிக்கும். போயிட்டு ஒரு செலிபிரிட்டி யார்கிட்ட மெசேஜ்லாம் பண்ண அதெல்லாம் அது போர் ஐயாது. அது ஓரளவுக்கு மேலே பிரச்சனைன்னு இல்லை, அது போர் அடிக்கும். அது ஏன் அப்படியே ஜாலியாக போய் அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு நிறைய இன்னும் பெரிய ஃப்ரெண்ட் குரூப் இருக்கிற மாதிரி தான். ஆமா, அதானே, நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவேன். சூப்பர், அதான்யா வேற லெவல். இப்போ அந்த மாதிரி சொல்றீங்களா, அந்த ஃபேண்டம், அந்த இப்போ லைக் நீங்க ஒரு கான்சர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறமாவும் இதே மாதிரி ஒரு மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டம் ஆல்ரெடி he is in a place. ஐயோ ஐயா, இன்னும் பீக் சொல்றாப்ல. வைரல் எங்கேயும் வெளியே போக முடியாது. வைரல் வெளியவே போக முடியாதுன்னா ஓகே தான். எனக்கு இப்போ வேடனையாலாம் அப்படி தான் இருக்காரு. அவர்லாம் அப்படி தான் இருக்காரு. அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காரு, இப்போது கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது, இப்போ வந்து அண்ணியோட வெளியே போயிருக்காரு பைக்கில். ஸோ வெளியே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஹெல்மெட்டு தலையில் ஒரு மாதிரி வெளியே இருக்குதுன்னு சொல்லி ஹெல்மெட்டை கழட்டி வச்சிருக்காரு. ரோடு பிளாக்கு, டிராஃபிக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் அவரை பிடிச்சி அவங்க மேனேஜர் கூப்பிட்டு வலிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்படி நம்ம அப்படி இருக்கலாம், காப்பாற்ற வேண்டியது நம்ம கூட இருக்கிறவங்களோட வேலை. அவர்லாம் சாவார். ஒரு வாட்டி ஏதோ கான்செர்ட் பண்ணிருக்கும்போது என்னை புஸ்தானுங்க உச்சி வலிச்சுட்டு ஏதோ இந்த கார் ஷோ ஒன்று பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக கூட்டின்னு வந்துட்டாங்க. இல்லைன்னா அங்கேயே கிராஷ் ஸ்டாம்பீட் நடந்துட்டு இருக்கோம் எனக்கு. ஆனால் யூ வாண்ட் டு பி தட். எனக்கு அப்படி தான் இருக்கணும். எனக்கு அது உங்கள் பிரச்சனை, என்னை காப்பாற்றுது.
அது ஒரு சரியான டேக்ல நான் இப்படிதான் இருப்பேன். ஐயா எனக்கு ஜஸ்ட் பவுன்சஸ்ல எதுக்கு இருக்கீங்க? ஆமாம் ஐயா எனக்கு சும்மா போயிட்டு ஒரு செலிபிரிட்டி அது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஐயா. ஜோக்கை அது எதுக்கு அது முதல்ல சார் நம்ம வந்து செலிபிரிட்டியும் கிடையாது. அப்படியா? அவர் டவுன் ப்ளே பண்றக்காப்லப்பா. ஐயா இல்லையா ஐயா நான் ஒத்துக்கவே இல்லை. வச்சுக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் அது யாரும் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். செலிபிரிட்டிலாம் இல்லையா, சும்மா நான் பண்ணிட்டு ஸ்டார்டிங் சும்மா பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஒத்துக்கிறது வேறயா, வெளியில இருக்க இது வேறல்ல. இல்ல இல்லையா இது செலிபிரிட்டி தெரியல. அது அது அதை எப்படி நம்ம எடுத்து போன்றோம். பட் ஆமா. யூ ஆர் அண்ட் இவங்க நார்மலான பீப்புள் கிடையாது. சரி நம்ம நிறைய நிறைய அப்படியே 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 வேற வெளியே போயிட்டு டாபிக் மியூசிக். மியூசிக் யா நம்ம வந்து ஒரு செஷனை பற்றி நான் பேசினேன்ல, ஆமாம் அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். யா கண்டிப்பாக 1 hour எஸ் கிரியேட் அ சாங், எஸ் கிரியேட் அ பேங்கர். கேரட் பேங்கு எஸ் அந்த ஒரு சேலஞ்சை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? லைக் நீங்கள் லிரிக்ஸை நம்பி பாட்டு பண்ணுறீங்களா இல்லை மியூசிக்கை நம்பி லைக் லிரிக்கை வைக்கிறீங்களா? நான் ப்ரோக்ராமிங்கை ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஓகே நான் எங்கேனாலும் பூந்து விளாடலாம். ஓகே அந்த ஃபீல் தான் நான் ஐ ஃபீல். உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட பண்ணேன்னா உங்களை பேச விட்டு அதை ரசிச்சுட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணுறது தான் என் வேலைன்றது. புரியுது. ஐ டேக் இட் தட் வே. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டா அதுவும் நான் நிறைய ஃப்ரீடமோட தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஆமாம் எல்லா டைப் ஆஃப் கவர்ஸும் பண்ணியிருக்கேன், எல்லா கவர்ஸையும் எடுத்து மேஷப்பும் பண்ணியிருக்கேன், ஒரிஜினல்ஸும் பண்ணியிருக்கேன். அதனால் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை செல்ஃப் அதை ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ப்ளஸ் அதை நம்ம ரொம்ப யோசிச்சோன்னாலும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். புரியுது. இதை எப்படி ரீச் ஆகுது, இது யார் இதுன்னு அதுக்காக நம்ம நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா அது ஆர்ட்டில் நெகட்டிவாக தான் வந்து இம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலே அவ்வளோதான் போதும். யா ஃபஸ்ட்டு லிசனராக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக்கை கன்சியூம் பண்ணுற ஒரு லிசனராக இருந்தால் தான் ஆமாம் யூ கேன் கிரியேட் நல்ல மியூசிக். எஸ் டேஸ்ட் மேட்டர்ஸ். யா நம்மளோட டேஸ்ட்டும் சரி அண்ட் மாஸ்டர்ஸோட டேஸ்ட் அதுக்கு அலைன் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் இட். ஆமாம் ஆக்சுவலாக தான் எனக்கு டேஸ்ட்டு எனக்கு முதல்ல இதெல்லாம் லைக் நான் கேட்குற பாட்டெலாம் சில பேர் நல்லாவே இல்லைன்னுவாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் டேஸ்ட் மேலே எனக்கு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சது ஓகே நமக்கு பிடிச்ச பாட்டு எல்லா பாட்டும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அண்ட் அது எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே இட்ஸ் அவுட் தேர் பஃபே மாதிரி இருக்கு. ஆமாம் எது பிடிக்குதோ தானே எடுத்து சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சு லைக் எந்த பாட்டுமே கெட்ட பாட்டு கிடையாது. எவ்வளோ மோசமான பாட்டுமே கெட்ட பாட்டு கிடையாது. எல்லாமே நல்ல பாட்டு தான். எத்தனை வாட்டி கேட்குறோன்றது தான். கேட்க அது இட் வில் grow on you. ஆமாயா. இப்போ எக்ஸ்டெண்டிங் டு திஸ் क्वेश्चन எனக்கு ஒரு லிசனரா இப்போ இவரு நீங்க சொல்ற பாட்டுலன்னா லிரிக்ஸுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம மோஸ்டா ஒரு சினிமா பாட்டு கேட்போம், தத்தகரம்ல வரும். அந்த ஒரு டியூன் இருக்கும், அந்த டியூனுக்குள்ள லிரிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நடுவில் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ சொல்கிறேன். தத்தகரம் அப்படின்னா அந்த தன்னானா தன்னானா அப்படின்றாங்க. தலைவா மியூசிக் பண்ற நம்மளுக்கு தெரியல. ஓகே ஓகே திஸ் கை நீட்ஸ் டு பீ நோட்டட். சோ இந்த ரிக் ரூபின்ஸ் மோஸ்டா இதுல சினிமா பாட்டுலாம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நீங்க சொல்ற பாட்டுலாம் உட்காராது. கண்டிப்பா அது லிரிக்ஸுக்கு வெயிட் கொடுத்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசராவோ அது லிசனரா கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா we are used to சினி மியூசிக். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேட்கும்போது மலையாளம்ல இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் அந்த என்ஜே ஆர்டிஸ்ட்லாம் சொன்னல அந்த மாதிரி கேட்கும்போது டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஒரு வார்த்தையா அங்க உட்காரவே இல்லை, அது ஒரு மாதிரி கடக் முடக்குன்னு இருக்கு. பட் ஓகே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ப்ரோக்ராம் பண்றது உனக்கு எப்படி இருக்கு? இல்ல இந்த ஒரு ப்ரோக்ராம்டு ஒரு வெர்ஷனுக்குள்ள உங்களுக்கு எழுதணும்னா இதுதான் டியூன் ப்ரோ, இதுக்குதான் ப்ரோ நீங்க பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? எனக்கு ரெண்டுமே ஓகே தான். எனக்கு என்னன்னா எனக்கு இன்னொரு நீங்கள் சொல்கிறது மூலமா இன்னொரு மேட்ரு வருது. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பாட்டு கேட்டு பழகிருக்கிறோம்? ஒரு டியூனில் வர பாட்டை தானே கேட்டு பழகிருக்கிறோம். அப்போ அதில் நம்ம கதையை சொன்னால் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் கதையே. ஏன்னா இப்போ ஃபேன்சி ஸ்டோரி எத்தனை பேர் கேட்பாங்கன்றது எனக்கு தெரில. பட் ஆனால் வெற்றிவேல் வந்து எல்லாருமே கேட்பாங்க. வெற்றிவேல் வந்து ஒரு முருகர் பாட்டு, பட் படத்தில் வர பாட்டு, அதை படத்தில் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பாட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கதை. ஏன்னா இப்போ பேட் பன்னின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவங்க ஊரில் இருக்கிற பாட்டில் கொஞ்சம் ரிதம்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் நியூ ஸ்கூலாக மாற்றி அதை இண்டிபெண்ட்டாக மாற்றுறான். ஸோ அதான் ஃப்யூச்சர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் சொல்கிறேன்.
What is your take on this? Yeah. ப்ரொடியூசராக கேட்குறியா? ப்ரொடியூசரா உங்களோட ஆன்சர்? ப்ரொடியூசராக இப்போ ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ஸோ ஒரு 3 ஆர்டிஸ்ட் சைன் பண்ணி இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் லெவலில் போகுது. பட் இன்னும் பெரிய கோல்ஸோடு போயிட்டுருக்கோம். கெளுத்தி கூட சீக்கிரம் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் பார்த்தது என்னென்னா, நான் எந்த இன்டென்ஷனோட போகிறேன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணேன். இவ்வளோதான் என்னோட ஹோல் இது. நான் இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிள் மாதிரி நான் வந்து டிக்டேட் பண்ணணுன்ற ஒரு கோல் இல்லை எனக்கு. ஸோ அவங்க டெமோஸ் அனுப்பும்போது அதை கேட்டுட்டு அதை வந்து எப்படி என்னால் என்ஹான்ஸ் பண்ண முடியுன்ற பெர்ஸ்பெக்டிவ்க்கு போகிறேன். அண்ட் அது எப்படி இருக்குது அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ இது வரைக்கும் நான் பண்ண 3 பாட்டுமே அந்த மாதிரி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹரி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட். ஷார்ட் ட்ரிப்புன்னு ஒரு சாங். ஓகே. ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. அந்த பாட்டு நீங்கள் காட்டினீங்க, நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஒரு உண்மையாக இருந்துச்சு. அவர் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்த எமோஷனை கன்வே பண்ணுறாரு. அது ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்றது இமீடியட்டாக என் மைண்டுக்கு போச்சு. ஐ டேக் திஸ் சாங்னு சொல்லிட்டு உடனே ஒர்க் பண்ணேன். செகண்ட் வந்து வெங்கட் இருக்கார்ல, வெற்றி பையன் வெங்கட். எஸ், வெற்றி பையன் வெங்கட்டாக மாற போகிறாரு. ஆக்சுவலி அது செம்ம மேட்ரு. அவர் என்கிட்ட சொன்னார் அந்த மேட்ரு. எஸ். ஸோ அந்த ட்ராக்கும் அப்படி தான். ஸ்டூடியோவில் வந்து இட் வாஸ் அ வெரி குவிக் செஷன். பட் வெங்கட் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, வெங்கட் ஒரு 4-5 பாட்டோட ஐடியாஸ் எல்லாத்தையும் கலெக்டிவாக சொன்னார். அண்ட் அதுலேருந்து பிக் பண்ணி இதை இங்கே போடலாம், அதை அங்கே போடலான்னு சொல்லி ஒரு ஹுக்கை க்ரியேட் பண்ணி அப்படி ரெடி பண்ணுவோம். அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிட்டு இருக்குது. ஸோ நீ கேட்ட கேள்விக்கு வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது இந்த சைட்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட் மேலே எந்த ப்ரெஷரும், ஏன்னா எனக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் வேரி ஆச்சுனாலுமே அது ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுற இன்ஜஸ்டிஸ் மாதிரி. ஸோ அவங்க சொல்கிறது க்ளீனாக வெளில வரணும். அட் த சேம் டைம் நம்மளோட ப்ரொடக்ஷன் வேல்யூ அதில் ஆட் ஆகி வரணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். எது வேணாம் எது வேணும்னு சொல்கிறதுல கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன். எது அதுதான் டிசிஷன் மேக்கிங். அது வந்து ரொம்ப ஆர்டிஸ்ட் ப்ரையாரிட்டியாகவும் இருக்குது. இல்லைனா அது டெமோலே அது ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறேன். டெமோ கேட்கும் போதே இது எங்கே போகுதுன்னு தெரியலன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு வாட்டி கேட்டாலே அது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. நல்லா டீப்பாக போயிட்டு வர முடியும். சூப்பர் ஐயா, வாழ்த்துக்கள். அஸ்வின் கிரிஷ், லெட்ஸ் கோ. ஷவுட் அவுட் மை ஜி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ரொம்ப நேரம் சைலண்ட் ஆகுது. உங்களோட சைல்ட்ஹுட்டை பற்றி சொல்லுங்கள். இப்படி பேசுவோம் வாங்க. மியூசிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ், என்ன ட்ராப்பிங் த ஹேட் சில் ஆகும். சில். யா ஓகே. சைல்ட்ஹுட்லேயே நிறைய மியூசிக்காகவே இருக்குது. அப்படியா? அவங்க இங்கே சின்ன வயசுலேருந்து அந்த மியூசிக் அது. ஆமாம், மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் ட்ரூத். நானும் ஆஃப்ரோ அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போதும் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு என்னை பற்றி கவனிச்சு ஒன்று சொன்னார். நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன்றது அதுவே வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அப்படி தான் நம்ம பண்ணுறோமோன்ற மாதிரி இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாட்டு கேட்பேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே ரொம்ப கேட்டதுனால சரி இது எப்படி பண்ண முடியுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் தான் பாட்டு பண்ணுறதுக்கே ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு ட்ராக் அது கவர் மேஷப்னு ஒரு அவதார் அது எடுத்துருச்சு. பட் சின்ன வயசுலேருந்து பாட்டாக கேட்டு தள்ளுவேன். வாவ். ஒரு 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 நாளைக்கு எத்தனை பாட்டை சும்மா கேட்பீங்க? சும்மா நான் இங்கேருந்து ட்ராவல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து திருநெல்வேலி போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பாட்டு தான் இருக்கும். ஒரு 60 பாட்டு ஓடுறேன்னு தெரிஞ்சு. அது எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை பொறுத்து இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பாட்டு இருக்கும். அண்டு நம்ம இதை பிடிச்சி பண்ணுறோன்றது எப்போ எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு ஒரு 6 hours ஒரு ப்ரோக்ராமிங்கில் உட்காந்துருப்பேன். அந்த 6 hours பாட்டு தான் கேட்குறேன். ஓகே. இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மாடிக்கு போவேன். அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா திருப்பி பாட்டு கேட்பேன். ஒரு 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எப்பா எனக்கு பிரேக் வேணும்னு இதுலேருந்து போக தோணல. ஆமாம், திருப்பி போயிட்டு இன்னொன்று கன்சியூம் பண்ணுறோம். அது சரியான மேட்ரு. இப்போ நான் கேரளா 3 நாள் போயிட்டு பாட்டு பண்ணிருந்தேன். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தனியாக போய் பண்ணுறேன் ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நான் இங்கே வரும்போது கூட அந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த ஆர்ட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி அது ஒர்க்காக மாற ஆரம்பிச்சதுலேருந்து அது ஒரு மாதிரி எனக்கு அது பண்ணவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பண்ணுறேன். ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும்ல, அப்படி இருக்குது. நான் ஜாலியாக போயிட்டு அப்படியே பண்ணிட்டு ஒரு விஷயமா அவங்ககிட்ட சொல்லி இதை இப்படி மாற்று இதை எப்படி மாற்றுன்னு சொல்லும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எனக்கு வந்து அதை ஒர்க்காக பண்ணும்போது அது எனக்கு இல்லை. பாட்டே இல்லையே இது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு ஒன்று வந்துடுது. அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ நீங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சிங்கல்ல, இதுதான் ப்ரையாரிட்டி. அண்ட் இதுக்கு நீங்கள் ஸ்டிக் ஆகுறீங்களா ஃபார் அ லாங்கர் டைம்ன்றது தான் ஆர்டிஸ்ட்டை தனியாக நிறுத்துறது. ஐயா நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். நம்ம எல்லாருமே வெடிச்சிருவோம் கன்ஃபார்ம்.
அது வரைக்கும் இந்த 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 ஆர்ட்டை கெட்டியமாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம கெட்டியா அப்படியே கதை சொல்லிட்டு அப்படியே பாட்டை பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். ஐயா கரெக்டான டைமுக்கு எழுந்து கரெக்டான வேலையை செஞ்சுட்டு இதை நம்பி நம்ம இருக்கிறோம்ல, கடவுள் நம்மளை கையை விட மாட்டார், ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இந்த கரெக்டான டைம் எலும்பி இது இருக்குல்ல, இந்த முன்னாடிலாம் நிறைய பர்செப்ஷன் இருக்குல்ல, ஆர்டிஸ்ட்னா அப்படியே அவங்க டைமுக்கு ஏதோ பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, பட் டிசிப்ளின்ன்ற இந்த விஷயமா இருக்குல்ல, அதை பற்றி பேசுவோம். எனக்கு ஆனால் ஆக்சுவலி இல்லை, கொஞ்சம் இல்லையா? நான் இப்போ இல்லையா? இப்போதான் கரெக்டான டைமுக்கு எலும்பி கரெக்டாக பயங்கரமாக 6 மணிக்கு கிளம்பி ஜாகிங் போவேன், அப்புறம் வந்து ஸ்டூடியோக்கு ஏதோ ஆனால் என்னன்னா எப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும், அந்த டிசிப்ளின் இருக்கு, அதுக்கு நடுவில் வந்துட்டா பிரச்சனை கிடையாது. இது கரெக்டானது, அதான் டைமுக்கு கிளம்புறது தான் டிசிப்ளின் இல்லை. ஆமாம், அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். பட்டு சில டைம்லாம் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும், வெறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் திருப்பி அந்த ப்ராசஸில் போயிட்டு சேர்ற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும். அதில் போய் சேர்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு இது வரும்ல, பிளாக் வரும்ல, அப்போது எங்கே கரெக்டாக பார்ப்பீங்க? எங்கே வேர் யூ கோ? பீச்சுக்கு போனால் தான் ரிலாக்ஸா? பீச்சில் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு பீச் ஒன்று இருக்குது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு இந்த N4லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக கல் கொட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம வீட்டாண்ட ஒன்று இருக்குது, 1 கிலோமீட்டர் உள்ள. அங்கேருந்து போய் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா சென்னையோட லாஸ்ட்டாக தான், அதுலேருந்து தான் சென்னை ஸ்டார்ட். அப்படி அங்கே போய் நின்று ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். சூரியன் அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே வரும், அது அப்படியே கீழே வந்து ஈவினிங் ஆகிற வரைக்கும் அங்கேயே உட்காருவேன். ரீசார்ஜில் சூரியன் இப்படி உள்ளே போவோம், கெளுத்திக்கு அப்படியே ரீசார்ஜ் ஆகிடும் மேலே. அப்படியே சும்மா போயிட்டு அப்படியே அப்புறமா வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஆயா சமைச்சு வச்சுருப்பாங்க, அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு அப்படியே. கெளுத்தி பிடிக்குமா? கெளுத்தி மீன் சாப்பிட்டதே இல்லையா? சும்மா கெளுத்தி மீன் சாப்பிட்ற மீன் தானே சொன்னோட எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்டதே இல்லை. பேரை கெளுத்தி சாப்பிட்ருக்கோம்ல, லைக் பண்ண மாட்டேங்க. கெளுத்தி மீனை தான் எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேர் வைக்கும்போது எல்லாரும் கலாச்சாங்க. ஆக்சுவலி யார் வச்சது இந்த பேர்? நானும் அசல் நான் சும்மா பேசிட்டு இருக்கும்போது எத்தனை ஒரு மீன் பேர் வைக்கலாம், நெத்திலி, பாறை, செம்பாறை, என்னென்னவோ யோசிச்சோம். கடைசியில் அப்புறம் இது ஒரு மாதிரி பேரா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, கெளுத்தி. மீன் பேரா ஏதாச்சும் ரூட்ஸா? வீட்டு பக்கத்தில் பீச் இருக்கையா, ரூட்ஸ் அதனால் அப்படியே வச்சுட்டோம். எங்கள் தாத்தா கூட அப்பாவெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டிங், எங்கள் தாத்தா ஃபிஷ்ஷிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜாலியாக இந்த கடல் உள்ளெல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? வாங்க போகலாம், ஒரு வாட்டி கடலுக்குள்ளே போய் பாட்காஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கே. நல்லாயிருக்கும். நாங்களாம் இது வரைக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. வாங்க நம்ம கூப்பிட்டு போகிறோம், பிரச்சனை இல்லை. கடல் ராசா அப்போ நீங்க தான். அப்படியா? எனக்கு பக்கத்து சீட்ல உட்காந்தாலே கார்ல தலை சுத்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கு போட்ல. என்னன்னா நீங்க 6 வரைக்கும் போகலாம், இவரெல்லாம் கூட்டிட்டு போகலாம் 6 வரைக்கும் போகலாம். பீச் கொஞ்சம் தாண்டும் போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மோஷன் சிக்னஸ். ஆமா, மோஷன் சிக்னஸ் இருக்கும். அது அலை வர்றதுனால அந்த பிரச்சனை இருக்கு. அது பழகிட்டுனா பிரச்சனை இல்லை. இப்போ எனக்குலாம் ஓகே, எனக்குலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால. பட் ஸ்டார்டிங் வந்தா கொஞ்சம் வாந்தி வரும். நாங்க அவரோட ஷூட் போயிட்டு அப்படிதான் கேமராமேன்லாம் அவன் போயிருப்பான் போல, அவன் எடுக்கிறான் எல்லாம் பண்றான். ப்ரோ ஷார்ட் ஓகேவா பாரு, எனக்கு எங்க கேமரா இருக்குன்னு தெரியல. கஷ்டம். இது வெற்றிமாறனே பின் வாங்கிட்டாரு, அதான் மேட்ரு. வெற்றிமாறனே வந்து ஏதோ ஒரு சீன் எடுக்க போயிட்டு அது எடுக்க முடியல கடல்ல. என்ன பிரச்சனைனா கடலுக்கு போயிட்டுனா நீங்க அந்த ஸ்டேட்ல இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்ல, இது அங்க இருக்கவே இருக்காது. நீங்க எப்போ ஆனா உழுவுற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. கேமராமேன்லாம் பயத்துல இருப்பானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பேனிக்காக தான் இருப்பாங்க யாருமே. அதனால தான் நான் முடிவு பண்ணேன், கேமராமேனே எவனோ ஒருத்தன் இதுல ஒரு 10 வருஷம் ஊர்னவனை கேமராமேனா பிடிச்சோன்னா இது ஒர்க்ஸ். இந்த கடல் கதைலாம் தெரிஞ்ச ஒரு கேமராமேனை பிடிச்சோன்னா இதை பண்ணிடலாம். பார்ப்போம் அது யாருன்னா கிடைக்கிறாங்களான்ட்டு, இல்லை நம்மளே பண்ணலாம். This is a call for a cameraman. செக். யாருன்னா வேலைக்கு போகிறவங்க யாருன்னா கேமராமேனாக இருந்தீங்கன்னா டிஎம் போடுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எஸ், சூப்பர். ஆமாம், சைல்டுஹுட்டை பற்றி பேசணும்ல. எஸ், ஆனால் உங்கள் சைல்டுஹுட்டை பற்றி பேசினா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டுறீங்களா? பாட்டு மூலமாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ நோ யூ வெல்லுன்ற மாதிரி இருக்கு உங்கள் பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கிறனால. நீங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. பவர் ஆஃப் ஆர்ட். ஆமாம், எனக்கு சின்ன வயசில் ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. என்ன ஒரு மாதிரி நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் நிறைய லைக் அப்யூஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய எனக்கு இன்னும் ஓவராக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது தெரில எப்படின்ற ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு ஆளாடா அப்படி. அது சின்ன வயசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் என்ன ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு கும்பலாக சேர்ந்துட்டு என்ன ஒன்று பண்ண ஆரம்பிச்சானுங்க. அது அப்படியே வளர சரியாயிடுச்சு. பழகலை சரியாயிடுச்சு. அது சரி பண்ணுறதுக்கான ஒரு
ஒரு ஸ்ட்ரென்த். யா கிடச்சிருச்சு. ஆமாம், அது இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர்ல. யா ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு டைம்லாம் மேலே ஸ்கூலுக்கே போகிறதுக்கெல்லாம், ஏன்னா யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் எதை நம்பி போகன்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஏகப்பட்டது பண்ணியிருக்கிறானுங்க. அதெல்லாம் சொன்னால் சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ யா இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே இருக்குது கெளுத்திக்கு. ஃபேன்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. யா அந்த ஃபேமிலின்னு ஞாபகம் வருது. ஆமாம், ஃபேன்சி ஸ்டோர் பாட்டில் சுயநலம் கருதுகிற சொந்தக்காரன் வேணாம், சொந்த காசில் சொந்தக்காரன் வேணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சொந்தக்காரனையும் காரில் கூட்டின்னு. அது ஆமாம். ஸோ எல்லாருமே சுயநலம் கருதுறவங்க இல்லைன்ற மாதிரியும் அது அப்படியும். ஆமாம் நல்லா ஒரு டெப்த் புரியுது. அது ஆமாம், அது என்னன்னா யார் மனசை புண்படக்கூடாது ஆக்சுவலி. அதனால தான் அந்த லைன் அங்கே வச்சு சொந்தக்காரனே காரில் கூட ஸ்டில் நீ என்னை ஹர்ட்டே பண்ணாலும் ஐ லவ் யூ அந்த மாதிரி. அடடா பீஸ்ஃபுல்லாக இருக்காரு. அது என்ன ஏதோ பீஸ் ஸ்ப்ரெடர். பாஸ்ட் இப்போ ஒரு இது ஒன்று காமிச்சிங்களா, சும்மா ஒரு கிளிம்ஸ் அடுத்த அதுலேயுமே ஃபர்ஸ்ட் லைனே பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா நடக்கட்டும். ஐயா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி நான் ரொம்ப பேனிக் ஆனால ஐயா. எனக்கு எல்லாமே நெகட்டிவாக யோசிச்சுன்னு இருப்பேன். எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். ஐயோ இதுன்ட்டு ஓரளவுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, இப்படி யோசிச்சுன்னு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறோம். சரி கொஞ்சம் நம்ம தான் அப்படி இல்லை, நம்ம யோசிக்கிறதாச்சும் கொஞ்சம் ஓவர் திங்கிங், யா கொஞ்சம் நல்லா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால ஆக்சுவலி அது ஒர்க் ஆகுது. நம்ம மூளை தான் எல்லாமே. எண்ணம் தான் எண்ணம் போல வாழ்க்கை. எஸ், தாட்ஸ் தான் எல்லாமே மூளைக்குள்ளே தான் நடக்குது. ஸோ அதை சரி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரூ. யா அர்பன் தோலா ஆக்சுவலி இது அவர் தான் எனக்கு லைக் எனக்கு அது என்னன்றது எனக்கு புரியல. அவர் எனக்கு சில மேட்டர்லாம் சொன்னார். புரிஞ்சிருச்சு. அது அர்பன் தோலாவும் வந்து யா ஒரு வேற லெவல், நல்ல ஒரு கேரக்டர். எப்போல்லாம் ஸ்டூடியோ இங்கே வந்து நாங்கள் ஏதாவது ஜாம்லாம் பண்ணும்போது ஹீ கிரியேட்ஸ் அ வைப். பேச ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிச்சிடும்ல ஒரு பாயிண்ட்ல. அந்த ஸ்பேஸை கொடுக்குற ஒரு பர்சன், அந்த ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் பாட்டுமே வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து எப்படின்னா அவர் டீப்பாக பேசுவார். அதில் இருக்கிற மேட்ரு மட்டும் நான் அவ்வளோ டீப்பாலாம் பேச மாட்டேன். நான் அவ்வளோ டீப்பாக பேசினா எனக்கு நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நான் வந்து எப்படின்னா மேல்பட பேசினா ஓகே அதுதான் அது. ஆனால் அவரு ஜி ஷவுட் அவுட் டு மை பிரதர் அர்பன் தோலா. Urban Thola, my brother as well. எஸ், இதுக்கு முந்தின பாட்காஸ்ட் அவர் தான் வந்திருந்தாரு. ஸோ அப்படியே தலைவர் வந்தாரா? சூப்பர் தலைவா. ஆசம், சூப்பர் ஐயா சூப்பர். இல்ல பாட்காஸ்ட்லமே அப்படியே ரொம்ப டீப்பா பேசி பாட்காஸ்ட் ரெண்டு பார்ட்ல இருக்கும் பாட்காஸ்ட். ஆமா அவர் ஆக்சுவலி பேசுவார், நிறைய பேசுவார். ஆமா. அண்ட் ஆஃப்ரோ கூட சிட்டிங் கூட்டு போய் உட்கார வச்சதும் அர்பன் தோலா தான் ப்ரோ நீங்க வாங்க நம்ம போய் உட்கார. ரைட் தான் நம்ம கீழ மீட் பண்ணோம். நான் காரை பார்க் பண்ணிட்டு அப்படி உள்ள போகும்போது முகமுடியெல்லாம் போட்டு ஒருத்தர் அப்படியே டப்புன்னு வெளியில எக்ஸிட் ஆகுறாரு. திடீர்னு கை கொடுத்துட்டு ஹலோ ப்ரோ அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு ஆனால் உங்ககிட்ட பேசலாம் நினச்சா ஐயா உங்களுக்கு அப்படின்னு பேசலாம் நினச்சா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துச்சு. இல்லை நான் பேசிட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வந்துச்சு. அன்னைக்கு இவர் தான் வெளியே நின்றுந்தாரு. அப்படியா? ஆமாம் 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 ஆமாம். ஓகே. ஆமாம் அவர் பேர் பிரஜின். இன்னொருத்தர் இருக்கார் பிரசன்னா. ஒரு டீமே இருக்கு. இப்போ கொஞ்சம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஆயிட்டானுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்டே பேசுறது இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அந்த பாய்ஸ் கிட்ட வீட்டுக்கு போனா அப்படி பேசுவேன். அவனுங்களும் ஜாலி தான். இவனுக்கு தான் இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். ஜாலியாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. என் மூலியமா சில விஷயங்கள்லாம் லிங்க் ஆகி அந்த வேலைலாம் இன்னும் அப்டேட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல டீம். யாருமே யாரையும் ஹேட் பண்ணுறதே கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணுன்றது இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். வாவ் பாசிட்டிவிட்டி. காலேஜ் இப்போ லோயலாவில் தான் படிக்கிறீங்க. ஆமாயா சீனியர். ஆனால் லோயலாவில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அண்ட் அது உங்களை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் லோயலாவில் நம்மளுக்கு அட்லீஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா லோயலா உள்ளே வர்றவங்க எல்லாருமே செலக்ட் பண்ண ஒரு ஆட்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க அது எப்படி பண்ணுறாங்கன்றது தெரில. ஒரு அரிசி எடுத்து ஜலிச்சு அதில் இருக்கிற நல்ல அரிசியை மட்டும் எடுத்து பொறுக்கி போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால் அதோட குவாலிட்டி இன்னும் வரைக்கும் லோயலாவோட குவாலிட்டி வேறு மாதிரி. உள்ளே இருக்க அது உள்ளே இருக்க காலேஜ் உள்ளே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தோட உள்ளே இருக்கானுங்க ஐயா. ஒருத்தன் கூட வெட்டியா இருந்தாலும் ஃபஸ்ட் இயர்லேயே போயிடுறானுங்க.
அது அது எப்படின்றது தெரியல. தேர்ட் இயர் வரைக்கும் அங்கே படிக்கிறவனுங்க எல்லாருமே நல்ல ஏதோ ஒரு குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கானுங்க. அது செம்ம மேட்ரு. அதுக்கப்புறமுமே அவங்க பேஷன் ரிலேட்டடாக இப்போ எனக்கே தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த டைமில் எதை நோக்கி இருந்தாங்களோ அங்கே இப்போ இருக்காங்க. சூப்பர்ல. அவங்களே டீமாகவும் இருக்காங்க. இப்போ எனக்கு என் லாயர் வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான். அப்போ அவன் அந்த லாயர் ரிலேட்டடாக அது நிறைய இது பண்ணுவான், இது பண்ணிருப்பான். இன்னைக்கு அவன் தான் எனக்கு லாயர். ஆஹா, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி அப்படியே சுற்றி அவங்களோட ஃபீல்டில் எல்லாம் அழகாக அப்படியே ஷைன் ஆகிட்டு ஒரு நல்ல மெச்சூரிட்டி. லாயலைட்ஸ் ஷவுட் அவுட் டு லோயலால படிக்கிறீங்கன்னா நல்லா இந்த டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பண்ண முடியாது பட் லோயலான்னு இல்லை, எங்கே படித்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. யா, மணி மேக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆர்ட்டில்? கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக வேணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு காசுலாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஆர்ட் தான் முக்கியம். இதை வந்து இன்னைக்கு அண்டு மக்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் பேக் வந்து ஆர்ட்டை வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டா எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுறேன், பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் தே வர் டூயிங் வெல் மானிட்டரி. அப்படிலாம் கிடையாது. ஒழுங்கா இதை பண்றதுல நல்லா சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்ல வேண்டிய கடமை. எஸ், ஐ திங்க் ஆர்டிஸ்ட் லைக் ஐயா நான் சொல்கிறேன் பாருங்க, சர்வைவலுக்கும் எக்ஸிஸ்டன்ஸிக்கும் ஒரு, அதாவது சர்வைவ் லிவ், ஓகேவா? நமக்கு வந்து லிவ் பண்ணுறதுக்கு, நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மேட்டரை உருவாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ, யாரும் உன்னை கேட்க போகிறா. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான உனக்கு பிடிச்ச பாட்டை பண்ணு, என்ன வேணால் பண்ணு, ரிலீஸ் பண்ணு. ஏன்னா அதுக்கப்புறம் உன்னை கேட்க போகிறாங்க தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காசு சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டாயா, வீட்டெலாம் பாவம்யா என்ன பண்ணுவாங்க, காசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? நீ பாட்டு அப்படியே பாட்டு கிளம்ப ஆர்ட் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே சுற்றிட்டு அதனால் இப்போ நம்ம ஒரு படம் பேசிகிட்டு இருந்தோமே கட்டுறது தமிழ் மாதிரி சுற்றிட்டு இருந்தால் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க? வீடு இருக்குது. அம்பிகாவதி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணுக்காக அவன் எவ்வளோ எக்ஸ்டென்ஸுக்கு போவான், அவங்க வீட்டிலலாம் என்ன கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இவனுங்க அதை தேடி ஒரு மாதிரி வீட்லேயும் நம்மளா இருக்கணும், நம்மளா ஜாலியாக இருக்கணும். அதுக்கு கரெக்டாக ஒரு சேஃப் பிளானோட இருக்கணும் அப்படின்றது வாட் வி ஆர் ட்ரைங் டு கன்வே. இல்லை, எஸ், ஆர்ட் ரொம்ப முக்கியம். அது வருதுன்றவங்களுக்கு அதை பர்சியூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாக அதை வந்து மேக் ஷுர் யூ மேக் மணி அவுட் ஆஃப். ரொம்ப அதை பர்சனல் ஆக்காதுங்க, இருக்கணும். பட் ரொம்ப அதை பர்சனல் ஆக்கிட்டு இந்த பாட்டை நான் மாற்றவே மாட்டேன், இது ஆர்ட். அது எண்ட் ஆஃப் த டே அது மக்களுக்கு போய் சேரணும். அதான் ஆசம். இந்த ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்மோட இதே ஹோல் ஐடியாவே. அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு இது அண்ட் அதை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் பண்ண மேட்ரு இன்னும் இன்டெலிஜென்ட்டான மேட்ரு என்னன்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ நம்ம பேசியிருக்க மாட்டோம். என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு வாட்டி ஒரு செக்ஷனுக்கு நம்ம ஒரு வாரம் முன்னாடியே 2 வாரம் முன்னாடி வந்து மீட் பண்ணி நான் இங்கே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து பாட்டெலாம் கேட்டு அக்கா டீலாம் போட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ குஸ்ட்டு ஜாலியாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வர்றதுக்கு காரணம் வந்துச்சு. ஆர்டிஸ்டாக நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும். அதுவும் ஐ ஃபீலில் கனெக்ட், அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எல்லா ஆர்டிஸ்ட்டும் கனெக்ட் ஆகிடும். அதான் ட்ரூத்து. அண்ட் எல்லாமே பாட்டு பண்ணுறனால நான் இந்த பாட்டு பண்ணியிருக்கேன் நீ கேளு, நான் இந்த பாட்டு பண்ணியிருக்கேன் நீ கேளுன்ற போது எனக்கு பிடிக்கும், என் மூலியம் உங்களுக்கு பிடிக்கும். அதுதான் கான்செப்ட். எஸ், கரெக்ட் ஐயா, கரெக்ட் ஐயா. பியூட்டிஃபுல். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த செஷன். ஜாலியாக பேசியிருக்கோம். அண்ட் அதாவது இதை முடிச்சுக்கிறதுக்கு ஓகே, கெளுத்தி ஹாஸ் அரைவ்டுன்னு ஃபீல் ஆயிருக்கா, இல்லை இன்னொரு பெரிய இடத்த நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியா? நான் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படி இருக்கா, இல்லை அந்த கோல்? அப்படி எனக்கு எப்பவுமே தோணுதே இல்லையா. எனக்கு வந்து இது வரைக்கும் நடந்ததுக்கு ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன், நன்றி கடன் படுறேன். இது வரைக்கும் எது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கோ எல்லாத்துக்கும் நன்றி. இது இங்கே முடியாது கன்ஃபார்ம். இது ஒன்றும் நான் இது கிடையாது. நான் ஒன்று ஆசைப்பட்டுனுக்கிறேன். அது வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இன்னொன்று ஆசைப்படுவேன். அது அப்படியே. ஆனால் இந்த ஆசை எல்லாம் நிறைவேறணும்னு என்னுடைய ஹானஸ்டான பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா கெளுத்தியோட பாட்டை நான் கேட்டு எவ்வளோ அழகாக கதை சொல்கிறாப்புல அண்டு எது வெளியாலாம் போயிட்டு வந்திருக்காப்புலன்றத வந்து நம்மளுக்கு புரியுதில்ல. ஸோ எனக்கு வந்து ஆனஸ்ட்டாக வந்து மனசார நல்லா இருப்பா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ரொம்ப நன்றி. ஸோ அந்த ஒரு நோட்டோட ஐ திங்க் வில் கம்ப்ளீட் திஸ் பாட்காஸ்ட். இந்த ரூமே ஒரு மாதிரி இருக்குது. எஸ், இப்போ உட்காந்து ஆக்சுவலி நீங்கள் ஒரு டியூன் போடுங்க மச்சாவா உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்து ஒரு பாட்டு பண்ணுறோம், அது வெளில வருது.
நன்றி ஐயா, உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு எப்படின்னா, சின்ன வயசில் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரையும் நேரில் பார்க்கும்போது என் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் லைக் நடக்குது. நான் ஆக்சுவலி ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சின்ன வயசில் உங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். 23 வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாமே இப்போ வந்து என் சித்தியோட ஃபோனில் ஆக்சுவலி அது லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது சேவ்லேருந்து திருப்பி ஆர்ச்சிவ்லேருந்து எடுக்கணும். எடுத்து நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் லிங்கை, ஒன்லி நமக்கு பக்கம் பார்க்குற மாதிரி. டன் யா ரொம்ப நன்றி ஐயா, என்னை இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி.